அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி சேல், செகண்டரி சேல், அதே போல் ஒரு ஏரியாவில் ப்ரொமோஷன் எப்படி பண்ணணும், இன் அண்ட் அவுட்டு ஒரு டயர் 1 சிட்டியில் எப்படி பண்ணணும், டயர் 2 சிட்டியில் நான் எப்படி பண்ணணும், அப்புறம் வந்து எந்தெந்த மாதிரியான ப்ரொமோஷன் எந்தெந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுக்குது இது எல்லாமே. அதே போல் ஒரு சேனலில் சென்ட்ரலைஸ்டாக எப்படி ஒரு ஆப்ரேஷன் இருக்கணும், என்னென்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டு எப்படி வந்து ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் எடுக்கணும், எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கணும், எந்தெந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுக்கணும், எப்படி ஒரு ஓனராக இருக்காங்கன்னா அவங்கள எப்படி டீல் பண்ணணும், இந்த இதெல்லாமே நான் வந்து எல்என்டியில் கற்றுக்கிட்ட நிறைய பாடங்கள். ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து எப்படி ஒரு டெக்னாலஜி எப்படி அப்கிரேட் பண்ணுறது, எப்படி மார்க்கெட்டில் அப்கிரேடேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு R&D டிபார்ட்மெண்ட்னா என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், மார்க்கெட்டில் மக்களுடைய தேவை எப்படி இருக்கும், ஒரு பெரிய சேலஞ்ச் வருது, ஒரு புதிய சேலஞ்ச் வருது அப்படின்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, ரெகுலர் சேலஞ்சஸ் எப்படி டேக்கிள் பண்ணுறது, அதே போல் ஒரு புது ப்ராடக்டை கொண்டு வர்றோம் அப்படின்னா மார்க்கெட்டில் எப்படி அதை பெனட்ரேட் பண்ணுறது,